ஐயோ, என்னாச்சு? இந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குங்க. என்ன ஜனங்களும் ஆக்சிடென்ட் நடந்துட்டா போதும் அப்படியே ஊரே கூட்டிடுவாங்க. இப்ப எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சத்தியமா டைம் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். வாங்க வாங்க, அதோ நிலா வந்துருச்சு. அதோ பாருங்க, நிலா வந்துருச்சா? அது எனக்கு நிலா தெரியலையே. மைதிலி, நிலா எங்க இருக்குன்னு எனக்கு கூட தெரியல. நிலா எங்க போச்சு? அட, உண்மையா நான் பாத்தேங்க. எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே. என்ன நிலா வந்துட்டு திரும்பவும் போயிடுச்சுங்கறியா? ஆமாம் பாட்டி, நான் நிலாவை பார்த்தேன். அது அங்கதான் இருந்துச்சு. அது மேகத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேகம் இல்லவே இல்லையே, வானம் சுத்தமா தானே இருக்கு. அக்கா, அவ பெரிய பில்டிங்ல பெரிய வெளிச்சத்தை பாத்திருப்பா. அததான் நிலான்னு நினைச்சுக்கிட்டா போல. என்ன இது பாட்டி, நான் நிலாவை பார்த்ததுனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அதோ அது அங்கதான் இருந்துச்சு. ஆமா பாட்டி, இவங்க சொல்றது உண்மைதான். அந்த நிலா அங்கதான் இருக்கு, மேகத்துல மறைஞ்சிருச்சு. பாத்தீங்களா? ஏன் இது கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறது தெரியல. முதல்ல தெரிஞ்சது, இப்ப தெரியல. காலையில இருந்து நான் ஒண்ணும் சாப்பிடலன்னு அதுக்கு தெரியாதா? மேகம் கூட என் வயிற்றுச்சல கொட்டிக்குது. எல்லாருக்குமே பசிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பட்னியா இருக்கிறதுன்னு தெரியலையே. இருங்க, நான் சொல்றத கேளுங்க. காலையில இருந்து இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா? ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நிலா வந்து வராம இருக்கிறதும் நமக்கு நல்ல சகுனம் தான். அது எப்படின்னா, ஒவ்வொரு தடவை புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்கன்னா பொண்டாட்டி புருஷனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா, எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் புருஷன் வீட்டுக்கு திரும்பும் போது பொண்டாட்டியோட எதிர்பார்ப்பும் முடிஞ்சு போயிடும். அவளோட கவலையெல்லாம் சந்தோஷமா மாறிடும். அதே மாதிரிதான் இந்த நிலாவும் கொஞ்சம் தூரமா போயிடுச்சு, அவ்வளவுதான். அது நமக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் எல்லா சுமங்கலிகளோட எதிர்பார்ப்பும் முடிஞ்சு போயிடும். மனசு சந்தோஷத்தால நிரம்பிடும். அவளோட சந்தோஷம் அப்புறம் அன்பா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த அன்பு அவங்க 2 பேருக்குள்ள 100 வருஷம் அப்படியே இருக்கும். அதனாலதான் நிலா கூட நம்ம எல்லாரு கூடயும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை தெரியுது, ஒவ்வொரு தடவை மறைஞ்சுகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நிலா வரும். எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பாட்டி, நீங்க இப்ப சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? புருஷன் வெளியில போகும்போது அவர் எப்போ வருவான்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நிலா புருஷன் மாதிரி கிடையாதே. பாட்டி, எப்போ வரும் எப்போ போகணும் அது நம்ம கிட்ட சொல்லுமா என்ன? இத பாரு, எதிர்பார்ப்புலதான் சந்தோஷம் இருக்கும். திடீர்னு வரும் பாரு. இங்க பாரு மைதிலி, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா உங்களோட இந்த எதிர்பார்ப்ப சுலபமாக்கறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்களேன். சொல்லிடவா? சீக்கிரமா சொல்லுங்களேன். சொல்லவா? வாங்க சகோதரிகளே, சீக்கிரமா வாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். சரிதான சரதா சரிதான சரதா சரிதான இந்த தனு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? பிக்கப் பிக்கப் பிக்கப். ஹலோ ஹலோ தனு, ஏய் நீ எங்க இருக்க தனு? ஹாஸ்டல்ல இருந்த அந்த பொண்ணியோட பசங்களை கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? அது என்னன்னா அலியா,
பாவம் பசங்க அவங்க சித்தியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பசங்களுக்கு அவங்க சித்தியை காட்டலாம்னு நினைச்சேன். தனு உன் மைண்ட் குழம்பிடுச்சா என்ன? அந்த பசங்களை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பொண்ணிய பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நம்மளோட நிலைமை மோசமாயிடும். அண்ணன் மத்தவங்கள துரத்துறானோ இல்லையோ நம்மள துரத்திடுவான். ஐ டோன்ட் கேர் ஆலியா. அபியும் பொண்ணியும் இனிமே ஒண்ணா வச்சு என்னால சத்தியமா பார்க்க முடியாது. எனக்கு ஹெல்ப் பண்ண ஆலியான்னு கேட்டு நான் உன்கிட்ட வந்தனா இல்லையா? அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? தனு உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் இரிட்டேட் பண்ணாதன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணியோட உண்மையை பத்தி நான் எல்லாருக்கும் சொல்லத்தான் போறேன். எல்லார்கிட்டயும் நான் அவ பிரக்யா இல்ல பிரக்யாவோட டூப்ளிகேட்னு சொல்ல போறேன். ஆனா அந்த வேலையை இந்த பசங்களே பண்ணிடுவாங்க. எனக்கு இதுல பெருசா எந்த வேலையும் இருக்காது. ஒருவேளை இப்படி பண்றதுனால என்ன விட்டு விட்டு துரத்துனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அந்த பொண்ணு இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ என்கிட்டயே ஓபன் சேலஞ்ச் பண்ணான். அபி எனக்கு சொந்தமாக மாட்டான்னு சொன்னான். அவதான் எப்போ அபி கூடயே இருப்பேன்னு சொன்னான். அவளுக்கு சேலஞ்சுனா என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அண்ட் யூ நோ வாட், எல்லாமே மாறிடும்னு நான் எதிர்பார்த்ததெல்லாம் போதும். இனிமே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. என்னை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அது நீயாவே இருந்தாலும் சரி. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இவகிட்ட சாதாரணமா பேசி எப்படியாவது இவளை வழி கொண்டு வரணும். இங்க பாரு தனு, நீ அவசரப்படுற. நாம பேசாம நேர்ல மீட் பண்ணி பேசுவோமே. நீ இப்ப எங்க இருக்க? சாந்தி காலனில. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அந்த ரூட்ல வர? ஏன்னா இதுதான் ஷார்ட் கட் ஆலியா. எனக்கு ஷார்ட் கட்ல போக தான் பிடிக்கும். தனு கன்ஃபார்ம்டா உனக்கு மூளை குழம்பிடுச்சு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆலியா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. உன் ஃபேமிலியை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இந்த பசங்களை வச்சுதான் என் கேமை ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த தனு நம்ம பேச்சு கேட்க மாட்டா. என்ன பண்ணி அவளை ஸ்டாப் பண்றது? ஒருவேளை பொன்னியை இவ எக்ஸ்போஸ் பண்ணிட்டா? நோ, ஏதாவது பண்ணி அவளை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி, அவளுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். Get lost, idiot. வாங்க பசங்களா, உங்க பொண்ணு சித்திய பாக்குற டைம் வந்துருச்சு. நாங்க எங்க பொண்ணு சித்திய பார்க்க போறோம். வாங்க வாங்க போலாம். Damn it. ஆல்ரெடி தனு வீட்டுக்கு வந்துட்டா. இந்த டான்ஸ் பண்றதெல்லாம் நிறுத்துங்க. அபி, என்னாச்சு உனக்கு? ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? மைத்லி, என்னை, ரிஷா, பிரக்யா, நீங்க என்ன பண்றீங்க? ஆனா என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன சொல்ல சொல்றீங்க? இன்னைக்கு வரலட்சுமி விரதம் தானே? இவங்க எல்லாருமே புருஷனுக்காக விரதம் இருக்காங்க. அப்போ விரதம் அன்னைக்கு யாராவது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களா? இதுல தப்பென்ன இருக்கு? இதுல தப்பு என்னன்னா புருஷனுக்காக தானே விரதம் இருக்காங்க. அப்போ அந்த டான்ஸையும் புருஷனோடய பண்ணலாம்ல. நான் ஏதாவது தப்பா பேசுனேனா? கரெக்டா தான் சொன்னேன். அது அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓ,
அதோ நிலா வந்துருச்சு. திவ்யா குட்டி, திரிஷா சித்தி, பிரபா சித்தப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் விரதத்தை முடிப்பா. சீக்கிரம் சீக்கிரம் ஆரம்பிங்க, பசிக்குது. ஏய் எனக்கு இல்ல உனக்கு. கம் ஆன். என்னத்த நீங்க ஸ்லோவா? போதும். இவங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இவங்க மேல யாரு கண்ணும் படக்கூடாது. இந்த பொண்ணு எங்க போயிட்டா? இந்த பசங்களை வச்சு அவளை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறேன். இன்னைக்கு சீனை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக போறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நான் ஒண்ணும் உன் வீட்டு வேலைக்காரி கிடையாது. யாரு எங்க இருக்காங்கன்னு நீயே போய் பாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த விரதம் அன்னைக்கு எல்லாருமே மாடியில தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, உங்க கூட ஆர்கியூ பண்ணல எனக்கு டைம் இல்ல. ஏன்னா எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு. சரி வாங்க பசங்களா. ஏய் நில்லு. யார் இந்த 2 பசங்க? ஆமா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு சித்ரா. என் பேரு சேரன். இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த பசங்க யாருன்னு இன்னும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. இவங்க உன்னோட சொந்தக்கார பசங்களா? இவங்க பாம் மாதிரி. கொஞ்ச நேரத்துல ஒரு பிளாஸ்டிங் நியூஸ் கொடுக்க போறாங்க. இவங்க சொல்ற பிளாஸ்டிங் நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பசங்க யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே வாங்க பசங்களா, உங்க சித்தியை பார்க்கலாமா? வாங்க. கமான் கமான் வாங்க. வெரி குட். எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போதே இந்த பாம்பு வெடிச்சாதான் நல்லா இருக்கும். விரதமா இருக்க அபிக்காக இன்னையோட அபிக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சிரும். சித்தியா? யார் அந்த சித்தி? என்ன பண்றீங்க நீங்க? இல்ல, முதல்ல நீ. முதல்ல நீங்களும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. இல்ல, முதல்ல நீ. முதல்ல நீங்க. ஏய் எனக்கு எந்த அசிடிட்டி ப்ராப்ளமும் இல்ல. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சரி ஓகே, ஒன்னா சாப்பிடலாம். 3 என்ன போறேன். 1 2. பாத்தீங்களா, உங்க பொன்னி சித்தி அங்கதான் இருக்காங்க. போங்க. பொன்னி சித்தி.
எங்க 2 பேரையும் விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? எங்களை நீங்க பார்க்க கூட வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை நினைச்சு நாங்க தினமும் அழுவோம். நாங்க ரொம்ப நாளா சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடல. அவங்க கிட்ட நாங்க சொல்லிட்டோம், நாங்க எங்க பொன்னி சித்திய பார்க்காத வரைக்கும் நாங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டோம். சித்தி நீங்க உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு எங்க 2 பேரையுமே ஞாபகமே இல்லையா? ராபின், எஸ் மேம். நீ தனுவை எங்கேயாவது பார்த்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. மேல போயிருக்காங்க. மேல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஃபேண்டாஸ்டிக். அவ கூட யாராவது பசங்க இருக்காங்க? கூட 2 சின்ன பசங்க இருந்தாங்க மேடம். Oh, shit. சரி நீ போன பாத்துக்கிறேன். ஷிட், நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் போல இருக்கு. இந்த தனு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. பொன்னியோட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். பொன்னி மட்டும் இல்ல, நானும் மாட்ட போறேன். நீங்க எங்க கிட்ட என்னைக்குமே நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எங்களை நீங்க எதுக்காக அங்க தனியா விட்டீங்க? எங்களை பார்க்க நீங்க ஏன் வரல? எங்களுக்கு அங்க இருக்க சுத்தமாவே பிடிக்கல தெரியுமா? இனிமே நாங்க எப்பவும் உங்க கூடயே இருப்போம். அது மட்டும் இல்ல, சித்ராக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போச்சு. ஆ, ஒரு தடவை நீ எதுவுமே சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டல, அத பத்தி நீ சித்தி கிட்ட சொல்லு. அது ஒரு தடவை தான். அதாவது நான் ஒழுங்கா சாப்பிடல, அதனால தலை சுத்தி விழுந்துட்டேன். சித்தி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் ஏதாவது செஞ்சு கொடுங்க. பொன்னியோட பசங்க இங்க எப்படி வந்தாங்க? இவங்களே கூட்டிட்டு வந்தாங்க. சித்தி நீங்க எங்களை பாக்குறதுக்காக ஏன் வரல? உங்களை நினைச்சு நாங்க தினமும் அழுவோம். இனிமே நாங்க உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். முக்கியமா இந்த ஹாஸ்டலுக்கு நாங்க போகவே மாட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பசங்க பட்டைய கலப்புறாங்களே. இவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர், இவங்களோட பேச்சு என்னோட பிளானுக்கு இன்னும் சூப்பர் சக்சஸ் கொடுக்க போகுது. அவ்வளவுதான் பொன்னி, இப்போத்துல இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் நம்ம ஒன்னாதான் இருந்திருக்கோம். திடீர்னு நீங்க எதுக்கு எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டீங்க? சொல்லுங்க சித்தி, எங்களை விட்டுட்டு ஏன் போயிட்டீங்க? பொன்னி சித்தி, நீங்க எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா அப்பா எங்களை விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் போயிடுவீங்களா? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்ரா, இங்க பாரு. யாரு இவங்க பிரக்யா? ஏன் இந்த பசங்க ஒண்ணு சித்தின்னு கூப்பிடுறாங்க? நான் 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 எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், இருங்க. என்னன்னு சொல்றது? குழந்தைங்க ஏன் என்ன சித்தின்னு கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆனா முதல்ல இவங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாங்க உங்ககிட்ட பேசணும்னு அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க எங்களை உங்களோட பேசவே விடல. வேற ஏதாவது கேட்டா அவங்க எங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டுவாங்க. அவங்க குடுக்கற சாப்பாடு கூட எனக்கு பிடிக்காது. ஹாஸ்டலை விட்டு இவங்களா வந்திருக்க முடியாது. யார் கூட்டிட்டு வந்திருப்பா? ஆலியாவா? இல்ல அவையே அப்படி பண்ண போறா. அப்படி பண்ணா அவளே மாட்டிக்குவாளே.